ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நாள் வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்தில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நல்லா நடந்தது. வந்த ஒவ்வொருவருக்காயும் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். வர முடியாதவர்கள் தயவு செய்து எப்பொழுதும் போல் கேட்கிறது தான், தயவு செய்து பங்கு கொள்ளுங்கள். ஆமென். ஒரு ஃபியூ ஹவர்ஸ் உங்களுடைய லைஃப்லேருந்து பிரேக் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். சரி, இந்த நாளில் கூட ஒரு தியானமாய் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் உணர்த்தின ஒரு காரியம், நாம் நிரம்பி இருக்க வேண்டியவைகள் என்கிற ஒரு தலைப்பிலே நான் உங்களோடு கூட இந்த காலை வேளையில் தியானிக்கவிருக்கிறேன். ஆமென். ஆண்டவர் உணர்த்தினதுனால நான் இந்த காரியத்தை உங்களோடு கூட பேசுகிறேன். நாம் நிரம்பி இருக்க வேண்டியவைகள், திங்ஸ் தட் we should be filled with. இப்போ நம்ம பார்க்குறோம் உலகத்தில், நம்ம உலகத்தில் இருக்கிறோம். எத்தனையோ காரியங்கள் நம்மளுடைய இருதயத்தை, நம்முடைய சிந்தனைகளை நிரப்ப முயற்சி செய்கிறது. கரெக்டாக இங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த காரியத்தினால நிரம்பி இருக்கிறோம். இந்த இடத்த விட்டு வெளியே போன உடனே வேலையுடைய காரியங்கள் அது நம்மளை நிரப்புகிறது, குடும்ப காரியங்கள் நம்மளை நிரப்புகிறது. இப்படி நாம் எதனால் நிரம்பி இருக்கிறோமோ, சிலருக்கு வேலை அவங்கள மைண்டை ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிடும். வேலைக்கு போயிட்டாங்கன்னா சில நேரத்தில் ஒய்ஃபு பிள்ளைங்களே மறந்துடுவாங்க, இல்லை அந்த மாதிரிலாம் இருக்கும். வேலைக்கு போயிட்டாங்கன்னா அந்த பிள்ளைங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட தெரியாதபடிக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்சன்ஸ், மைண்டில் ஒரு ஆப்சன்ஸே வந்துடும். ஏன்னா அவங்களுடைய இருதயம் எல்லாம் அதனால் நிரம்பி இருக்கு. சிலருக்கு பார்த்தோம்னா எப்படியாவது நம்ம உயரணும், எப்படியாவது நம்ம வளரணும் அப்படிங்கிற எண்ணம் நிரம்பி சிலர் காணப்படுகிறார்கள். சிலருக்குள்ளே பார்த்தோம்னா இச்சைகள் நிரம்பி இருக்கும். அவர்களுக்குள்ள கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமைகள் நிரம்பி இருக்கும் பொழுது அவங்க எது நம்மளை நிரப்புகிறதோ அதுதான் நம்மளை ஆட்கொண்டு ஆளுகை செய்கிறது. ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த காலை வேளையில் நாம் எந்த விஷயத்தில் நிரம்பி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தியானிக்கவிருக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தபோது அவர் சொல்ல, திருடன் கொல்லவும் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான், அவர் எதுக்கு வந்தாலும் ஜீவன் பரிபூரணப்பட நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளை அந்த பூமிக்கு கடந்து வரும் பொழுதே நம்மளுடைய ஜீவன் பரிபூரணப்படணும், நம்முடைய ஜீவன் நிரம்பி இருக்கணும், அவரால் நிரம்பி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட ஆண்டவர் இந்த பூமிக்கு கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது வேதத்திலே நம்ம பார்க்குறோம். இப்போ நிரம்பி இருக்கிறது சும்மா ஒரு அடையாளத்துக்காக நான் சொல்கிறேன். அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிங்க. அதில் பார்க்கும் பொழுது பேதுரு அவனை நோக்கி, அன்னானியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? ஹல்லேலூயா. அப்போ சாத்தானும் நம்மளுடைய இருதயத்தை நிரப்புகிறான். ஆமென். சாத்தான் என்ன பண்ணிட்டானா, அனானியானுடைய இருதயத்தை நிரப்பிட்டான். அந்த நிரப்புதலினாலே அன்னானியானுடைய வாயிலிருந்து என்ன புறப்பட்டது? பொய் புறப்பட்டது. ஹல்லேலூயா. ஸோ நாம் எதனால நிரப்பப்படும்? வாட் எவர் யூ ஆர் ஃபில்டு வித். அனானியஸ் வாஸ் ஃபில்டு வித் சேட்டன். அவனுடைய இருதயம் சாத்தானுடைய கிரியைகளினால நிரம்பி இருந்தது. அது ஏன் எப்படின்னு நமக்கு தெரியல, பட் நிரம்பி இருந்தது. பிகாஸ் ஆஃப் இட் அவன் வாயிலிருந்து பொய் வெளிப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சிலருக்குள்ளே பொறாமை நிரம்பும். சிலருக்குள்ளே என்ன நிரம்பும்? பொறாமை. இந்த சதுசேயர் பரிசேயரை பார்க்கும் பொழுது அந்த அப்போஸ்தலர்கள் சுவிசேஷம் அறிவிக்கும் போது எருசலேமில் நிறைய கூட்டம் வந்துட்டாங்களாம், நிறைய பேர் கூடி வந்துட்டாங்க. அதை நினைச்சு சந்தோஷம்தான் பட்டிருக்கணும் அவர்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படிக்காய் ஜனங்கள் எல்லாம் இவ்வளோ ஆர்வமாக வர்றாங்களே, எந்த இடத்துல இப்படி ஆர்வமாக வருவாங்க? எங்கே ஆர்வமாக வருவாங்க? இப்படி ஆர்வமாக வர்றாங்களே நினச்சி சந்தோஷப்பட்டிருக்கணும். அதை நினச்சி அவங்க என்ன பண்ணாங்களாம்? பொறாமை கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அந்த பொறாமையினாலே அந்த அப்போஸ்தலர்களை அவர்கள் தவறான ஒரு கெட்ட இதை அவர்களுக்கு மேலே செலுத்தினார்கள், பழி செலுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ நம்மளுடைய இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறதோ பிரியமானவர்களே, அதன் மூலியமாக தான் நம்மளுடைய இருதயத்தின் காரியங்களும் வெளிப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளையில் நம்ம ஒரு சில காரியங்கள், நான் எதனாலே நிரம்பி இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லும் பொழுது
அவர் சொல்லுகிறார், இருதயத்தின் நிறைவினாலே அவனவன் வாய் பேசும். ஸோ உங்களை எது நிரப்புது இந்த காலை வேளையில்? எதனால நீங்க நிரம்பி இருக்கிறீர்கள், எதனால நீங்க நிரம்பப்படணும் என்பதை பார்க்கும் பொழுது நாம் நிரம்பப்பட வேண்டிய காரியங்களை மாத்திரம்தான் நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. முதலாவதாய் பார்க்கும் பொழுது 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனங்களை எடுத்து வாசியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய ஆத்தும ரட்சிப்பின் சந்தோஷத்தினால நீங்கள் நிரம்பி இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. நம்ம எதனால நிரம்பி இருக்கணும்? நம்மளுடைய ஆத்தும ரட்சிப்பின் சந்தோஷம். அதுதான் முதலாவது நம்மளுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய ஒரு சந்தோஷம். நல்லா படிச்சுட்டேன், நல்லா வீடு வாங்கிட்டேன், நல்லா காரு வாங்கிட்டேன், அது நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வர வேண்டிய காரியங்கள் அல்ல. ஹல்லேலூயா. ரட்சிப்பின் சந்தோஷம் நம்மளுடைய இருதயத்தில் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் ரட்சிப்பின் சந்தோஷம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் சுருக்கமாய் சொல்லுறேன், அதே அதிகாரத்தில் 18-19 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. என்ன நமக்கு சந்தோஷம்? நாம் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலேயோ பணத்தினாலேயோ மனுஷனுடைய கிரியைகளினாலோ நம்ம ரட்சிக்கப்படலை. நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் சிந்தின இரத்தத்தினாலே நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க எப்படிப்பட்ட பாவங்களிலே நம்ம வாழ்ந்துருந்துருப்போம் ஒரு நாளில். அப்படியே ரீவைண்ட் பண்ணி பாருங்க, ஒரு 10 வருஷம், இன்னும் ரீவைண்ட் பண்ணி பாருங்க, ஒரு 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், அப்படியே ரீவைண்ட் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பாவங்களிலே நாம் சிக்குண்டவர்களாய் இருந்திருப்போம். ஹல்லேலூயா. எவ்வளவு அக்கிரமங்களை செய்திருப்போம். ஆலயத்துக்கும் போயிருப்போம், ஆனா பின்னாடி பார்த்தா வேற மாதிரி விஷயங்களும் நமக்குள்ள இருந்து வெளிப்பட்டு இருக்கும். ஹல்லேலூயா. அதை எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை ஊற்றி நம்மளுடைய பாவங்களை எல்லாம் கழுவி இருக்கிறாருன்னு நினைக்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது, இல்லையா? ஆமென். அது ஒரு சந்தோஷம் தானே நமக்கு. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குது. எவ்வளவு அக்கிரமங்களை நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறோம். இன்றைக்கும் நினைக்கும் பொழுது நமக்கே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கிற காரியங்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவைகளிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவித்து நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அதை யோசித்து பார்க்குறோம். ஒரு நாள் முழங்கால் படியிடும்போது, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்ம இருதயத்தில் சில நேரங்களில் உணர்த்தப்படுகிறோம். அதை நினைக்கும் போது நம்மளை அறியாமலேயே கண்களில் கண்ணீர் வருகிறது. ஆமென். எப்படி வாழ்ந்தேன், ஆண்டவர் என்னை எப்படி ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை எப்படி இந்த நாளில் மாற்றி வைத்திருக்கிறார், என்னை ஆண்டவரின் வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம ஒன்றுக்குமே தகுதியற்றவர்கள் என்பதை நம்மளால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்து நமக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுத்ததுனால நமக்கு ஒரு சந்தோஷம். ஆமென். எத்தனை பேருக்கு அது ஒரு சந்தோஷமாய் காணப்படுகிறது? கிறிஸ்து ஒரு புதிய ஜீவனை கொடுத்துருக்கேன். நான் ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டு இருந்தேன். அந்த வேலையில் டிப்ளமா படித்துட்டு நான் வேலை செய்துட்டு இருந்தேன். வேலை செய்யும் போது பார்த்தீங்கன்னா, அந்த வேலையிலேருந்து அடுத்த படிக்கு போகிறதுக்கு, இன்னும் படிக்கிறதுக்கு வசதி கிடையாது அந்த மாதிரி நாட்கள். ஸோ அதனால் அப்படி இருக்கும் பொழுது எங்கள் வீட்டில் வசதி இல்லாததுனால அது அடுத்தது போக முடியல. பட் ஆனால் அந்த நாளில் எங்கள் அப்பா அவங்கக்கிட்ட இருந்த ஒரு சின்ன ஒரு ப்ராப்பர்ட்டி அதை கொடுத்து, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு இருந்தது அது ஒன்று தான், அதை கொடுத்து என்ன பண்ணாங்க, படிக்க வைத்தார்கள்.
ஹல்லேலூயா. அது ஒரு சின்ன ஒரு விஷயம்தான். அந்த நாட்களில் அது ஒரு பெரிய விலை கூட கிடையாது, சின்ன விஷயம்தான். ஆனால் அந்த சின்ன விலைக்கரியத்தை அவர்கள் கொடுத்து என்ன பண்ண, எனக்கு ஒரு புதிய ஜீவனை அவர்கள் என் வாழ்க்கையிலே கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதைத்தான் செய்திருக்கிறார். தேவன் அதைத்தான் செய்திருக்கிறார். தன்னுடைய குமாரனை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? விலைக்கரியமாய் செலுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்கு? நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டியாய் மாறும்படிக்காய் ஆண்டவர் நமக்கு அந்த கிரியையை நடப்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாட் அ கிரேட் ஜாய். நம்ம அப்பா அம்மா நமக்கு செய்தா நம்ம அவர்களை நாள்தோறும் யோசித்து அவர்களை நன்றி செலுத்துகிறோம். ஆனால் தேவாதி தேவன் தன்னுடைய நம்ம வேலையை கொடுத்திருக்கலாம், ப்ராப்பர்ட்டியை கொடுத்திருக்கலாம், நம்ம காரை கொடுத்திருக்கலாம். ஆனால் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த தகப்பனாவது தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுப்பாங்களா? இல்லை ஒரே பேரான குமாரத்தியை கொடுப்பார்களா? எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவர் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஜீவனை ஆண்டவர் புதிதாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இட்ஸ் a great joy. நம்ம அப்பா அம்மா செய்தால் சந்தோஷப்படுகிறோம், தேவன் நமக்காய் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றை பார்க்கிலும் அவருடைய குமாரனை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஒன்றுமில்லாது இருந்த நம்முடைய வாழ்க்கையில ஜீவனை கொண்டு வந்திருக்கிறார். எப்படி? இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் அந்த காரியத்தை செய்திருக்கிறார். ஆமென். நாங்கள் ஒரு ஃபோன் வச்சுருந்தோம். அந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா அது ஒரு மாதிரி வீங்கி வெடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போய் அதை பார்த்தா அதை வந்து அதுக்கப்புறம் தூக்கி தான் போடணும். அதை அந்த மாதிரி ஒரு தூக்கி போடுற நிலைமையில் இருந்த ஒரு ஃபோனாக இருந்தது. அப்புறம் அந்த கடைக்கு எடுத்துகிட்டு போனால் அவன் சொன்னான், இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ட்டான். எக்ஸ்சேஞ்சு கூட, ஒரு பேசிக் எக்ஸ்சேஞ்சு கூட வந்து வேல்யூ இல்லை அப்படின்ட்டான். அப்புறம் அவன் சொன்னால், நீங்கள் வந்து இந்த மாதிரி ரிப்பேர் பண்ணுறவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் நீங்கள் கொடுங்க அப்படின்னா. 10 நிமிஷம் தான் கொடுத்தோம். ஃபோனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உடனே ஏதோ சின்னதாக மாற்றினா 10 நிமிஷத்தில் மாற்றினது $0 அதுக்கு $350 வேல்யூ வந்துருச்சு. $1000 வேல்யூ வந்துருச்சு திரும்ப அதுக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அது போல தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஃபோனுக்கு ஒரு அந்த ரிப்பேர் பண்ணுறவன் அப்படி செய்கிறான். உடனே அந்த 0வா இருந்தது வந்து என்ன ஆயிடுச்சு? $1000 வேல்யூ வந்துருச்சு அதுக்கு. இப்போ ஹல்லேலூயா. அதை கொடுத்துட்டு புது ஃபோன் வாங்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஆமென். ஸோ அதுபோல கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையிலும் புதிய ஜீவனை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அந்த ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அது நமக்கு ஒரு சந்தோஷமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒன்று வரப்போது. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 21வது அதிகாரத்தில் 3-4 வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 21:3-4. ஆமென். எஸ், எஸ், ஆமென். எஸ், 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 ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒன்று வரப்போகுது. இது நமக்கு ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம். நாம் ஒரு நாள் மரிக்க போகிறோம். இந்த பூமியில் பிறந்த எல்லாரும் ஒரு நாள் மரிக்க போகிறாங்க. ஆனால் ஒரு நாள் நம்ம தேவனோடு கூட இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவன் நம்மளோடு கூட உலாவுகிற, நம்ம மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்க போகிறார். ஹல்லேலூயா. அவரை தரிசிக்கிற ஒரு நாள் ஒன்று நம்மளுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது. நம்முடைய ஆத்தும மணவாளனை நம்ம சந்திக்க போகிறோம். நமக்காய் ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு நாள் நம்ம தரிசிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஆமென். என்னை ரட்சித்த என் தேவனை நான் ஒரு நாள் பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா. எனக்காக இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்த தேவனை நான் ஒரு நாள் பார்க்க போகிறேன். ஆமென், ஆமென். அவர் என்னை பற்றி என்ன நினைக்கிறாரோ தெரியல. ஆனால் அவர் எனக்காக இரத்தம் சிந்தி என் பாவங்களை மன்னித்து என்னை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நரகத்துக்கு போகாம, ஆக்கினை தீர்ப்புக்கு போகாம, அங்கே போய் சாத்தான் மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருக்காம, ஆமென், ஆண்டவர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என் பாவங்களை மன்னித்து என்னை விடுதலையாக்கி ஒரு நாள் ஒன்று வரப்போகுது. இங்கே இருந்த எல்லா கண்ணீருக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இங்கே பட்ட எல்லா வேதனைகளுக்கும் ஆண்டவர் ஒரு நாள் பதில் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இங்கே சந்தித்த எல்லா அவமானங்களுக்கும் ஆண்டவர் ஒரு நாள் பதில் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா.
அவர் தாமே நம்மளோடு கூட இருந்து நம் கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு அந்த மரியாளை போல் அவருடைய பாதத்தை முத்தம் செய்கிற ஒரு நமக்கு அந்த சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கல. ஆனால் ஒரு நாள் நம்ம அவரை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அந்த நாள் அவருடைய பாதத்தை நாம் என்ன பண்ண போகிறோம்? முத்தம் செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை மன்னித்தவரை ஒரு நாள் நம்ம பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, ஒரு பெரிய சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில். அந்த நாள் எப்போ வரும், அந்த நாள் எப்போ நம்ம தேவனை சந்திப்போம் என்கிறதுல வாஞ்சியாய் நம்மளுடைய இருதயம் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. எனக்காய் 3 ஆணிகளில் தொங்கினார், நான் அவரை எப்படியாவது ஒரு நாள் சந்திக்க போகிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் அறிந்து என்னை நேசித்தார், அவரை ஒரு நாள் நான் பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ரட்சிப்பின் சந்தோஷம். நம்ம என்னதான் அழுதாலும் அது ரட்சிப்பின் சந்தோஷம். ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். என் தேவன் என்னை கைவிடவில்லை. ஹல்லேலூயா. மரணத்திற்கு என்னை கைவிடவில்லை, ஆக்கினை தீர்ப்புக்கு என்னை கைவிடவில்லை, சாத்தானுக்கு என்னை கைவிடவில்லை. அவர் தாமே கடந்து வந்து எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் போய் அங்கே போய் சாத்தான்கிட்ட போய் நின்று சாத்தான் மூஞ்ச பார்த்துட்டு இருக்க போகிறதில்ல. ஹல்லேலூயா. என்னை ரட்சித்த தேவனை நான் பார்க்க போகிறேன். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில்? ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை இல்லை என்றால் நீங்கள் எங்கே போக போறீங்க? இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுதுதான் உங்கள் வாயிலிருந்து துதிகள் வெளிப்படும். பிரியமானவர்களே, இதை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய இருதயம் கலங்கி நிற்கும். இதை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய வாயில் நன்றி மாத்திரமே கடந்து வரும். ஹல்லேலூயா. நீங்கள் இருதயத்தின் ஆழத்தில் அவரை நீங்கள் உணர்ந்து, எல்லாருக்கும் இயேசுவை தெரியும். பிரியமானவர்களே, எல்லாருக்கும் இயேசுவை தெரியும். இந்த உலகத்தில் இயேசுவை தெரியாதவங்க யாருமே கிடையாது. அன்றைக்கி ஒரு நாள் நான் எங்களோட வேலை ஸ்தலத்தில் பேசிகிட்டு இருந்தேன். அவனும் ரொம்ப ஒரு கடவுளை நேசிக்கிறேன். அவர் மற்ற மதத்தை சேர்ந்தவங்க, பட் அவரும் கடவுளை நல்லா நேசிது. லவ் காட் ஆல்சோ. அவர் என்கிட்ட பேசும்போது சொல்கிறார், இயேசுவை போல் ஒரு யூனிக்கான ஒரு கடவுள் இல்லை அப்படின்றார். ஹல்லேலூயா. இயேசுவை போல யூனிக்கான ஒரு கடவுள் இல்லையா? ஹல்லேலூயா. ஆனால் அவருக்கும் இயேசுவை பற்றி தெரிஞ்சிருக்கு. அவரும் இயேசுவை உயர்வாக நினைக்கிறாரு. நம்ம மற்ற மதத்தினத்தில் போனாலும் நாம் எப்படி நினைக்கிறோம், நாம் எப்படி தேவனை வணங்குகிறோம் நமக்கு தெரியல. பட் பார்க்கும் பொழுது அவர்கள் மற்ற மதத்தினர்கள் என்ன நினைக்கிறாங்க? இயேசு ஒரு பெரிய பரிசுத்தவான்னு நினைக்கிறாங்க. அவர்கள் கடவுளோடு கூட அந்த கடவுளையும் இயேசுவை ஒரு கடவுளாய் வைத்து அவர் வணங்குகிறார். அவர்கள் இயேசுவை பற்றி எதுவுமே கேள்விப்பட்டதில்லை. பட் அவங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு வெளிப்பாடு இருக்குது. இயேசு ஒரு பரிசுத்தர். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. ஆனால் பாருங்க, பிசாசுக்கும் அந்த வெளிப்பாடு இருக்குது. இயேசு தேவனுடைய குமாரன் என்று சொல்லி எப்படி புறஜாதிகளுக்கு தெரிந்திருக்குதோ அதே போல பிசாசுக்கும் தெரிந்திருக்குது. ஆனால் என்ன வித்தியாசம் நமக்கும் பிசாசுக்கும் பார்த்தீங்கன்னா, என்ன வித்தியாசம்? நாம் இயேசுவை விசுவாசித்து அவருக்கு நம்ம முழுவதுமாய் நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். நம்முடைய இருதயத்தை அவருக்கு மாத்திரம் நம்ம கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் பிசாசுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம். பிசாசின் தூதர்களுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம் என்னது? இயேசுவை அறிகிறது வித்தியாசம் இல்லை. உங்களை காட்டிலும் பிசாசுக்கு இயேசுவை பற்றி அதிகமாக தெரியும். வசனங்கள் அதிகமாய் தெரிந்திருக்கும் பிசாசுக்கு. ஆனால் என்ன வித்தியாசம்? அவன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு, தேவனுடைய காரியங்களுக்கு கீழ்ப்படியாத ஒரு மனிதனாய், ஒரு தூதனாய் காணப்படுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த இதை கேட்டகரியில் நீங்கள் வரீங்க? இயேசுவை அறிந்திருக்கிற கேட்டகரியில் வரீங்களா, இல்லை இயேசுவை விசுவாசிக்கிற கேட்டகரியில் வரீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிற கேட்டகரியில் வர்றவங்களும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான ரட்சிப்பின் சந்தோஷத்தினால நம்மளுடைய இருதயம் எப்பொழுதும் எதை வேணாலும் நம்ம வாழ்க்கையில் ஊழியம் இருக்கலாம், ஊழியம் இல்லாமல் இருக்கலாம், ஆராதிக்கலாம், ஆராதனை இல்லாமல் இருக்கலாம். பட் ஆல்வேஸ் பி ஃபில்டு வித் த ஜாய் ஆஃப் சால்வேஷன். ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே நீங்கள் எப்பொழுதும் நிரம்பி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மிகப்பெரிய உலகத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் அந்த ரட்சிப்பு தான். தேவன் தாமே ரட்சிப்பை கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அவரை அன்றி ஒருவரும் ரட்சகர் இல்லை என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ பிரியமான நம்முடைய லைஃப்பில் ஃபஸ்ட்டு உங்களுடைய இருதயத்தில் பணத்தினால் வருகிற, படிப்பினால் வருகிற, அந்த வேலையினால் வருகிற சந்தோஷத்தை காட்டிலும் யூ ஹேவ் டு பி ஃபில்டு வித் த ஜாய் ஆஃப் சால்வேஷன்.
அது இயேசு மாத்திரமே கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் காத்திருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவதாய் பார்க்கும் பொழுது கலோசியர் 1 அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசியுங்கள். கலோசியர் 1:9. ஆமென். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த வசனம் கூறுகிறது எதனால நிறைந்திருக்க வேண்டும்? இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் எப்படி இருக்க நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. You have to be filled with the knowledge of God. தேவனை அறிகிற அறிவினால நீங்க என்ன பண்ணப்பட்டிருக்கணும்? நிரம்பி இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, பைபிளை பற்றி கேட்டால் தெரியாது, தேவனை பற்றி கேட்டால் தெரியாது. ஆனால் என்ன நியூஸ்ன்னு கேட்டிங்கன்னா உடனே சட்னு வரிசையாக சொல்லுவாங்க. அங்கே அமெரிக்காவில் இது நடந்தது, ஆப்பிரிக்காவில் இது நடந்தது, மிடில் ஈஸ்டில் இது நடந்தது, ஜப்பானில் அது நடக்குது. ஆனால் வேத வசனத்தில் என்ன பண்ணியிருக்கிறோம்? அந்த அறிவினால் நம்ம நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம். அப்பொழுது தான் தேவனுக்கு நம்ம பிரியமுள்ளவர்களாய் வாழ முடியும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பிரியமான ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழணும்னா யூ ஹாவ் டு பி ஃபில்டு வித் த நாலேஜ் ஆஃப் காட். தேவனை அறிகிற அறிவினால நீங்கள் நிரம்பி இருக்கணும். அந்த நிரப்புதல், தேவனுடைய அறிவின் நிரப்புதல், தேவனுடைய வார்த்தையின் நிரப்புதலாய் காணப்படுகிறது. The more you know about God through the Bible, அவரை குறித்து அதிகமாக வாசித்து நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது, ஒரு ஃபிசிக்ஸ் புக்கை வாசிக்கிறோம், ஒரு கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி புக்கை வாசிக்கிறோம், ஒரு மேத்னா மேத் புக்கை வாசிக்கிறோம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு புஸ்தகத்தை வைத்து அதை வாசித்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். டீச்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அதை வாசின்றாங்க. ஆனால் தேவனை அறியணும்னா, தேவனுக்கு பிரியமாக இருக்கணும்னா தேவ வசனங்களை நம்ம வாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் தேவனுக்கான காரியங்களை வாசிக்கும் பொழுது எபிரேயர் 5:14 சொல்லுகிறது, பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சியையும் ஞான திரியங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. நன்மை தீமை அறிகிற அறிவை நம்ம அப்பதான் பெற்றுக்கொள்ள முடியுமா? டு நோ குட் வர்சஸ் பேட், எது நன்மை எது தீமை, அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும்னா வேதம் கூறுகிறது நாம் என்ன பண்ணணும்? தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறவர்களாய் அதனால நிரம்பி இருக்கிற. இன்னைக்கு அதனால தான் எது நன்மை தீமைன்னு தெரியறதில்ல. ஒரு காரியத்தை செய்யணுமா செய்யக்கூடாதா, அவர்கள் நடத்துகிற விதமாய் நடத்தணுமா நடத்தக்கூடாதா, இந்த காரியத்தில் நாம் அவர்களைப் போல செய்யணுமா செய்யக்கூடாதா என்கிற காரியம் ஒரு தெளிவில்லாததுனால ஏதோ ஒன்றை பேசி ஏதோ ஒன்றை சொல்லி நாம் வாழ்க்கை கடந்து போய் கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் வேதம் கூறுகிறது நம்ம எப்படி நன்மை தீமையை அறியும்படிக்காய் நம்ம என்ன பண்ணணும்? வேத வசனத்தினால நிரம்பி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. நான் ஒரு தடவை ஒரு சஃபாரி மேலே போயிருந்தோம். அந்த சஃபாரி போகும்போது பார்த்தீங்கன்னா நான் ஓட்டிகிட்டு போகிறேன், பக்கத்தில் தான் அந்த என்ன சொல்ல அந்த சஃபாரி லீடர் அவர் என் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அவர் உட்காந்துருக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஜங்கிள் வழியாக நாங்கள் போகும்போது அவர் எங்களுக்கு ஒன்றுமே தெரியல, எல்லாமே மரமாக எல்லாம் ஒரே செடி கொடியாக தான் எங்கள் கண்ணுக்கு தெரியுது. அவர் திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன ஒரு கேப் தெரியுது, அங்கே பாருங்கள் அந்த ஒரு பைசன் நிற்கிது அப்படின்றாரு, அங்கே பாருங்கள் அங்கே மான் நிற்கிது அப்படின்னு. நாங்களும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எந்த பக்கம் சொல்கிறாருன்னே தெரியல, ஏன்னா அவ்வளோ அடர்த்தியான காடு. அந்த அடர்த்தியான காடில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டக்குன்னு இப்படி ஸ்கேன் பண்ணுறாரு. ஸ்கேன் பண்ண உடனே பார்த்தா இங்கே எருமாடு நிற்கிதுன்னு தெரியுது, இங்கே கரடி நிற்கிதுன்னு தெரியுது, இங்கே மான் நிற்கிதுன்னு தெரியுது. அந்த மான் எப்படிப்பட்ட மான் அதெல்லாம் கூட அவருக்கு தெரியுது. நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறோம் எந்த பக்கம் அவர் கை காட்டுற இடத்துலலாம் பார்க்குறோம் ஒரே இதாக தான் மரங்களாக செடிகளாக இருக்குது.
அதுபோல தான் பிரியமானவர்களே, அவருடைய இருதயம் எல்லாம் எதில் நிரம்பி இருக்குது, அவருடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருக்குது, அந்த காட்டு பகுதியை அவர் பார்த்து 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 பழகிட்டார். அதனால் என்ன ஆகுது, உடனே ஸ்பாட் பண்ணுறாரு எந்த விஷயம் எது எது எங்கே இருக்குது, எது எப்படி வருது, எல்லா டைரக்ஷன் எல்லாம் அவர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறார். அதுபோல தான் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கூர்ந்து நம்ம கேட்டு உள்வாங்கும் பொழுது நாமளும் அது போல், ஓ இது நன்மை, அங்கே பாரு இது நன்மை, ஓ அங்கே பாரு இது தீமை அப்படின்னு நம்ம பகுத்தறியத்தக்க ஒரு அறிவை நம்மளால் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, வாசிங்கள். எபிரேயர் 4:12. ஆமென், ஆமென். ஒரு வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள இருந்ததுன்னா அந்த வசனம் கூறுகிறது, கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், அடுத்த காரியம் சொல்லுது, இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அப்போ ஒரு மனிதனுக்குள்ள எப்படி அந்த வார்த்தை நிரம்பி இருக்குதோ அவனால் என்ன பண்ண முடியுமா, இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளையும் வகையறுக்கிற ஒரு அனுபவம் வாழ்க்கையில் காணப்படும். ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளோ ஒரு தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கும் பொழுது சிந்தனைகளையே வகையறுக்கலாமா. நம்ம என்ன யோசித்து கொண்டு இருக்கிறோமோ, என்ன திட்டங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ அதையவே நம்ம என்ன பண்ண முடியுமா, தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கும்போது அதை வகை அறுக்க முடியும் என்று சொல்லி அதை பிரித்து எடுக்க முடியும் நம்மளால். ஹல்லேலூயா. அப்போதான் தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கும் பொழுது அப்படியான அனுபவங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்ம வசனங்களை பிரசங்கிக்கலாம், நம்ம ஆராதனைகளை நடத்தலாம், ஆனால் we should be filled with the word of God. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கும். அப்போ தான் நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளும் அது தேவனுக்கு பிரியமுள்ள வார்த்தைகளாய் காணப்படும். நம்ம சிந்தனைகள் பிரியமுள்ள சிந்தனைகளாய் காணப்படும். நம்ம ஒரு குற்றப்படுத்துகிற சிந்தனைகளாய் அல்ல, ஒருத்தரை குறை சொல்லுகிற சிந்தனைகளாய் அல்ல, தேவனுக்கு பிரியமுள்ள சிந்தனைகள் நம்ம இடத்துல இருந்து வெளிப்படும். ஹல்லேலூயா. பிகாஸ் யுவர் ஹார்ட் எப்படி இருக்குது, நிரம்பி இருக்குது. நம்ம என்ன பண்ணக்கூடாது, அன்னைக்கு மட்டும் நம்ம என்ன, இப்போ இன்னைக்கு நான் வர்றேங்கிறதுனால இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு வேதத்தை வாசிச்சேன்னா முடிஞ்சு போச்சு என் கதை. ஹல்லேலூயா. அப்போ அந்த வாரம் முழுக்க நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம வேத வசனத்தை வாசித்து கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு கையில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு புஸ்தகம் $1 புக் தான் அது. இது நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. இதில் டேட்டை போடுங்க. அன்னைக்கு வாசிக்கிற காரியத்திலிருந்து ஒரு சில குறிப்புகள் இருக்கும். அதுக்கு அர்த்தம் இருக்குதா அர்த்தம் இல்லையான்னு இல்லை, பட் ஆண்டவர் உங்களுடைய நீங்கள் பாருங்கள், நீங்கள் உட்கார்ந்த உடனே யார் திரும்ப முதல்ல கடந்து வருவா, நீங்கள் வேதத்தை வாசிக்க உட்கார்ந்தோம் யார் முதல்ல கடந்து வருவா? ஆமென், ஹல்லேலூயா. ஸ்டூடெண்ட் ரெடி ஆகிட்ட டீச்சர் எப்படி லேட்டாக வருவாங்க? ஸ்டூடெண்ட் ரெடியாக இருக்கான், டீச்சர் லேட்டாக வருவாங்களா? டீச்சர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க எந்த மாதிரி ஸ்டூடெண்ட் வருவாங்கன்னு. புக்கை திறந்து நீங்கள் உட்கார்ந்த உடனே யார் வராங்களோ இல்லையோ பரிசுத்த ஆவியானவர் வந்துடுவார். ஹல்லேலூயா. பையன் படிக்கிறான், இந்த சகோதரி படிக்கிறா, நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக நிறையா விஷயங்கள் புரியாது, கூட நம்ம உட்காந்து சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்தும்படிக்காய் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களை வரணும்னா, உங்ககிட்ட வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், வேதத்தை திறக்கணும். திறந்து நேரத்தை எடுத்து ஒரு புக்கை எடுத்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்னெல்லாம் குவாலிட்டிஸ் இருக்குமோ, ஒரு பென்னு ஒரு புக்கு கையில் வச்சுக்கணும். இல்லை பைபிளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு புக்கை வாங்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை உண்மையாகவே படிக்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியோடு உட்காரணும். எப்படி உட்காரணும், உட்காரும் போதே என்னென்னா, ஐயோ இன்னொரு 5 நிமிஷம் கிளம்பணும், இன்னொரு 10 நிமிஷம் கிளம்பணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே உட்காந்திங்கன்னா டீச்சரும் வரமாட்டாங்க, ஸ்டூடெண்ட்டும் எதுவும் கற்றுக்க மாட்டாங்க. பிரியமானவர்களே, ஒரு வேத வசனத்தினால நிரம்பி இருக்கணும்னா ஒரு சின்ன ஒரு புக்கை எடுத்துக்கோங்க. நம்ம யாரும் மேதாவிகள் அல்ல, யாரும் பெருசாக நம்ம படித்ததை போன வாரம் படித்ததே எனக்கு இந்த வாரம் ஞாபகம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு மெமரி பவர் எனக்குள்ள. ஹல்லேலூயா. ஸோ அப்படி பார்க்கும்போது அதை சும்மா எழுதி வச்சுக்கணும். அதெல்லாம் சில காரியங்களில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எழுதியிருப்போம், ஒரு மாதத்துக்கு முன்னாடி எழுதி, அதை அப்படியே நீங்கள் கோர்வையாக அப்படியே சேர்த்துக்கிட்டே வரணும் பாயிண்ட்ஸ். அதில் நான் கூட நேற்று யோசிக்கும் போது பார்த்தேன், ஜீவன் உள்ள அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கும்போது ஜீவன் நதி, ஜீவ கற்கள்,
இப்படி பல விதமான ஜீவன் உள்ள காரியங்கள் நம்மளிடத்திலிருந்து ஆண்டவர் வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஸோ அப்படியே ஒரு புக் எடுத்து வச்சு, ஒரு பெண் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன நம்ம ரொம்ப சின்ன ஸ்டெப்ஸை நம்ம பேசுகிறோம். we have to take it. அதை எழுதி வைக்கணும், நேரத்தை எடுக்கணும், அதை கொஞ்சம் நேரம் யோசிக்கணும். ஒரு கனெக்ஷன்ஸ், ஒரு பேட்டர்ன் பாருங்கள். வாசிக்கும் பொழுது எப்பவுமே நமக்கு உடனே எல்லாம் ஆழமான சத்தியம்லாம் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் வெளிப்படாது. அப்படியே ஒரு பேட்டர்ன் மாதிரி எழுதி வச்சுணும். ஓகே, காணிக்கையை பற்றி பேசுனா இயேசு காணிக்கையை பற்றிலாம் எங்கெங்கெல்லாம் பேசுனாங்களோ அப்படியே வர வழியில் மற்ற இப்போ வாசிக்கும் போது அந்த அதிகாரங்களை வாசிக்கும்போது அப்படியே பக்கத்தில் எழுதிக்கிட்டே வரணும். அப்போ ஒரு பேட்டர்ன் நமக்கு வெளிப்படும். ஓ, இயேசு இதை பற்றி காணிக்கையை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க, கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆண்டவருக்கு எப்படி நம்ம கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லாம் ஆண்டவர் நமக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்துவார். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது உடனே கீழ்ப்படிஞ்சிடணும் அதுக்கு. ஹல்லேலூயா. சிலர் பாருங்கள், அந்த நல்ல சூடான நேரத்தில் ஒரு ஐஸ்கிரீமை கையில் கொடுத்தா இந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா, அந்த ஐஸ்கிரீமை ரொம்ப மெதுவாக அப்படி இப்படி பண்ணுங்க. கடைசி அந்த ஐஸ்கிரீம் உருகி என்ன ஆகும், தண்ணியாக போய் ஐஸ்கிரீமை குடிக்கணும். இனிமேல் அந்த நிலைமைக்கு வந்துடும். ஹல்லேலூயா. அதை உடனே ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தில் விதைக்கும் பொழுது ஒரு காரியத்தை ஆண்டவர் பேசுகிறாரு. நீ ஊக்கமாக ஜபிக்கணும்னு நேரத்தில் கூட நம்ம தியானித்தோம். ஹல்லேலூயா. எனக்கு சொன்னார், நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணேன். அப்படி பார்க்கும் பொழுது நம்ம உடனே அதற்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கணும். அதை ஆக்க பொறுத்து ஆற பொறுத்து அதை ஐஸ்கிரீம் உருகி வெந்து அது ஐஸ்கிரீமே இல்லாமல் போகிற நிலைமைக்கு நம்ம கொண்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. என்ன வார்த்தை ஆண்டவர் உங்களோடு கூட உணர்த்துறாரோ இந்த காலை வேளையில் உடனே கீழ்ப்படணும். ஆமாம், இதெல்லாம் என்கிட்ட ஒரு குறை இருக்குது. தவறு இல்லையே. குறைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது, தப்பு செய்யாத மனிதர்களே கிடையாது. அப்போ அந்த குறைவுகளை ஆண்டவர் பேசும் பொழுது அந்த நம்ம இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் செய்வேன், நான் இப்படித்தான் போவேன் அப்படின்னா அது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் அறிகிற அறிவில் வளரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம என்ன பண்ணணுமா, செய்து கொண்டே வர வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ பிரியமானே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கும் பொழுது பாவம் எது, சில ப்ரீச்சர்ஸ் பேசுகிறத, சிலர் போதகர்கள் பேசுகிறத நம்ம கேட்போம். அந்த ஃபஸ்ட்டு ஒரு 5 செகண்டு 10 செகண்டு 1 மினிட் கேட்டாலே நமக்கு தெரிஞ்சிடும் இதில் ஏதோ ஒரு குளறுபடி இருக்குது இல்லையா. சிலர்லாம் பார்க்குறேன், சினிமா பாட்டை வர்ஷிப் சாங்காக பாடுறாங்க. நினச்சி பார்த்துருப்பீங்களா என்னைக்காவது இந்த மாதிரி நடக்கணும் நம்ம ஊரில், தமிழ்நாட்டில்? அங்கே பார்த்தா சினிமா பாட்டை ஆராதனை பாடலாக பாடுறாங்க. ஏன்னா அது அம்மாவை பற்றி சொல்லியிருக்கு போல இருக்கு. அதை அப்படியே கடவுள் நினைச்சு அவங்க பாடுறாங்களாம். ஆமென். ஒருத்தர் பார்த்தா சினிமா பாட்டை நடனமாடி அவர் பாடுறாரு, நடனமாடி பாடுறாரு. அந்த பாட்டெல்லாம் பாட விரும்புகிறேன் நான். ஹல்லேலூயா. இயேசு ராஜா அப்படிங்கிற பாட்டை, அந்த இயேசு ராஜாங்கிறத நினச்சி ஒரு ராஜா சாங் அவர் பாடுறாராம். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம உடனே பார்த்த உடனே நமக்கு தெரிகிற காரியங்கள். நிச்சயமாக நீங்கள் யாருமே பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இதில் ஏதோ குளறுபடி இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஆனால் சிலருடைய காரியங்களெல்லாம் பார்த்தோம்னா அதில் அந்த டாப்பிக்லேயே நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள குறை சொல்லுகிற அனுபவம் வந்துடும். அவங்கள குறை சொல்லி, இவங்களை குறை சொல்லி, அவர்களை பேசி, இவர்களை பேசி, கடைசியில் நமக்கே ஒரே எரிச்சலும் கோபமும் நம்மகிட்ட ஏன்னா நம்ம இருதயமெல்லாம் என்ன சொல்றது, குறை சொல்லுகிற காரியங்களையே நிறச்சிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய இருதயத்தில் நிரம்பி இருக்கும்போது நம்மளுடைய இருதயத்திலேருந்து எரிச்சல், கோபம், குறைகள் தான் நம்ம இடத்துலேருந்து வெளிப்படும். அதுக்கு எதை நம்ம உள்வாங்கிறோமோ அதுதான் நம்ம இடத்துலேருந்து வெளிப்படும். ஹல்லேலூயா. ஸோ பிரியமான நம்முடைய இருதயத்தை தேவனுடைய வார்த்தைகளினாலே நிரப்பி வைத்திருக்க வேண்டும். மூன்றாவதாய் எபேசியர் 5:18 வாசியுங்கள். எபேசியர் 5:18. ஆமென். ஹல்லேலூயா. எதிலே நிறைந்திருக்க வேண்டும்? ஆவியினாலே நிறைந்திருக்க வேண்டும். ஆமென். இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில், இந்த நிறைவெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது அதை கேட்டு உணர்ந்து ரட்சிப்பின் சந்தோஷத்தின் நிறைவு நம்ம கூட இல்லைன்னா உடனே அதை கேட்டு நம்ம இன்னைக்கே மனம் திரும்பி ஆண்டவரை விசுவாசித்து ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார். ஆமென்.
வார்த்தையிலே குறைவு இருக்குன்னா வார்த்தைகளை நம்ம உடனே நிறைவாய் பெற்றுக்கொள்ள நிறைவாக்கும்படிக்காய் நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவதாய் இந்த வசனம் கூறுகிறது, நாம் ஆவியினால் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு ஆவியானவருடைய நிரப்புதல் வரும் பொழுது அப்போஸ்தலர் 2:4 கூறுகிறது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஸோ பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஒரு மனுஷனுடைய இருதயத்தை ஒன்று நிரப்பும் பொழுது அது வாயில வெளிப்படுமோ, அதுபோல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது, அவனை நிரப்பும் பொழுது அவனுடைய வாயிலிருந்து அந்நிய பாஷை வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் எப்போ ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறாரோ நம்மளுடைய வாயிலிருந்து அந்நிய பாஷை வெளிப்படும். ஹல்லேலூயா. அது ஒரு நிரப்புதலுக்கு ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நாம நிரப்பப்படும் பொழுது நம்முடைய வாயிலிருந்து அதே அதிகாரங்களில் நீங்கள் வாசித்து பாருங்க, நாம நிரப்பப்படும் பொழுது சுவிசேஷத்தை தைரியமாய் சொல்லுகிற ஒரு கிருபை நம்மளிடத்திலிருந்து வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், அந்த விசுவாசிகள், முதல் திருச்சபையின் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அப்போஸ்தலராக இருக்கலாம், புதிய விசுவாசியா இருக்கலாம், யாருமே தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னா பரிசுத்த ஆவியின் நிரப்புதல் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் அப்போஸ்தலர் பேசுறதுக்கு மாத்திரம்தான் நிரப்புதல், நாம பேசுறதுக்கெல்லாம் கிடையாது. நோ, வேதம் கூறுகிறது, இந்த அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் 31வது வசனம், அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்து அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தேவ வசனத்தை தைரியமா இன்னொருத்தர்கிட்ட சொல்லணும்னா நம்ம என்னென்னமோ தைரியமா பேசுவோம், அடிச்சு பேசுவோம், திட்டி பேசுவோம், அவர்களை நம்ம கண்டுக்கிடாம பேசுவோம், என்னென்னமோ பேசுவோம். ஆனால் பாருங்க, தேவ வசனத்தை பேசுகிறதற்கு மாத்திரம் வாய் திறக்காது. ஹல்லேலூயா. அப்போ அந்த பரிசுத்த ஆவியின் நிரப்புதல் நமக்குள்ள வரும்பொழுது தான் வசனத்தை மற்றவர்களிடத்தில் நாம் என்ன பண்ண முடியும், அதை சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 6:3 சொல்லுகிறது, ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஸோ ஒரு நிரப்புதல் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், தேவனுடைய ஊழியங்களை, ஆண்டவருடைய காரியம், இது என்ன காரியமாக கூட இருக்கலாம், we can do the things for God. ஒரு மனிதன் திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு கால் வந்தது. பார்க்கும்போது அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. நான் ஏதோ ஒரு மீட்டிங் ரெடியாக இருந்தது, அந்த மீட்டிங்கை பற்றி நானும் என்னோட இதில் போஸ்ட் பண்ணி போட்டிருந்தேன். அவர் எனக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி பார்த்தா யாருன்னே தெரியாது, ஆள் பேரே தெரியல, என்னையே திட்டுன்னு திட்டுறாரு. அவர் சொல்ல, இந்த மீட்டிங்கை நீங்கள் வச்சிங்கன்னா நான் உன் மேலே கேஸ் போடுவேன் அப்படின்றாரு. யாரா நீ யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு நினச்சேன் நான். மீட்டிங்கை வச்சிங்கன்னா உன் மேலே கேஸ் போடுவேன். நான் கேட்டேன், நீங்கள் யார் அப்படின்னா, நான் அந்த சர்ச்சு கமிட்டியில் உள்ள ஆள் அப்படின்றாரு. நான் ஒரு லாயர் அப்படின்றாரு. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சேன் நான். அப்புறம் எதுவுமே சொல்லலை அவர்கிட்ட, அப்புறம் வச்சுட்டேன். அப்புறமா தான் தெரியுது, அவர் அந்த சர்ச்சு கமிட்டியில் அவர் ஒரு ஆளாம். அவர்கிட்ட கேட்காம இந்த மீட்டிங்கை வச்சுட்டாங்க. இந்த மீட்டிங் அந்த பில்டிங்கில் வச்சுட்டாங்க. மீட்டிங் நம்மளுடைய மீட்டிங், பில்டிங் அவங்களோடது. அந்த பில்டிங்கில் அந்த மீட்டிங்கை வச்சதுனால அவர் என்னையை பார்த்து சூ பண்ணிடுவேன்றாரு. நான் யோசிச்சேன், என்னடா இது புது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு. ஹல்லேலூயா. ஆவியில் நிறைந்து செய்கிற ஒரு காரியத்தை எடுத்து அவர்கள் லீட் பண்ணுகிறதற்கும், ஆவியில் ஒரு என்ன சொல்ல, உலகத்தில் நல்ல பதவிகளில் இருக்கலாம், நல்ல ஞானமாக இருக்கலாம், ஆனால் பாருங்கள், அந்த ஆவியானவருடைய நிரப்புதல் இல்லாமல் அவர்களை என்ன பண்ணிட்டாங்க, அந்த கமிட்டியில் போட்டாங்க. அவர் என் பெர்மிஷன் இல்லாமல் ஒரு மீட்டிங் இந்த இடத்துல வைக்கக்கூடாதுன்றாரு. தேவனுடைய மீட்டிங் தான், ஆண்டவருடைய சுவிசேஷ மீட்டிங் தான், ஆனால் வைக்கக்கூடாதுன்னு அவர் ஒத்த காலில் நிற்கிறாரு. வச்சிங்கன்னா சூ பண்ணிடுவேன்றாரு. அப்புறம் அங்கே பின்னாடி வேறு யாரையோ கூப்பிட்டு அவங்க ஆட்கட்டெல்லாம் பேசி அவரை சமாதானப்படுத்தி அப்புறம் அந்த இடத்துல அந்த மீட்டிங்கை வைக்கிறதாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. அதனால தான் அந்த வசனம் கூறுகிறது, ஆதலால் சகோதரரே,
பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நம்ம ஒரு காரியத்தை கொடுக்கும் பொழுது அது என்ன ஆகுது? அதில் ஒரு குழப்பம். ஏன்னா 1008 டென்ஷன் வரும், 1008 ப்ரெஷர். யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, ஒருத்தர் அப்படின்வாங்க, ஒருத்தர் இப்படின்வாங்க, ஒருத்தர் அதை செய்யணும், ஒருத்தர் இப்படி தான், ஒருத்தர் முன்னாடி போகலாம், ஒருத்தர் பின்னாடி போகலான்வாங்க. இப்படி பலவிதமான அபிப்பிராயங்கள், ஒப்பீனியன்ஸ் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்? கூட குழம்பிடும், நமக்கு என்ன செய்யறதுனே தெரியாது. சில நேரத்தில் இதை கேட்கலாமா கேட்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு சில நேரத்தில் யோசனை கலந்து பயம் கூட வந்துடும் சில நேரத்தில். ஹல்லேலூயா. ஸோ பிரியமான இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டாண்ட் பண்ணி நம்ம அப்படியே கொஞ்சம் அப்படியே போனோம்னா நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூக்கா 4வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் அவர் அந்த வசனம் கூறுகிறது, இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவரினாலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி இருந்ததுனால அவர் எங்க நடத்துகிறாரு? வனாந்தரத்திலே ஜெபத்திற்கும் உபவாசத்திற்கும் நேராய் அவரை நடத்துகிறார். ஹல்லேலூயா. நம்மகிட்ட தான் உபவாச ஜெபம் நேற்று நடந்தது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆவியானவருடைய நிரப்புதலோடு கூட நம்ம என்ன பண்ணணும்? அவர் உங்களை லீட் பண்ணுவார். ப்ரேயருக்கு போகணும், டெலிஃபோன் ப்ரேயர் நடக்குது, ஒரு ஹவுஸ் ப்ரேயர் நடக்குது, ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்குது. அதற்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆவியானவர்னால நிரப்பப்பட்டவர்கள் என்ன பண்ணணும்? அந்த இடத்துல வந்து ஆண்டவர் என்ன பண்ணணும்? துதிக்கணும், ஜெபிக்கணும், ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் அந்த ப்ரேயர். வாரத்தில் ஒரு நாள் ஒரு ப்ரேயரு, மாதத்தில் ஒரு நாள் ஒரு உபவாசம் ஜெபம், அதுவும் ஹாஃப் டே உபவாசம். அதுக்கப்புறம் சூப்பர் ஃபுட்டு, நல்ல ஃபுட்டுக்கு தான் நிறைய டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் ஜெபத்தை விட சில நேரத்தில். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த ஆவியானவருடைய நிரப்புதல் இருக்கும்போது தான் நம்ம அந்த ப்ரேயருக்கெல்லாம் நம்ம கடந்து வரணும். அதை கடந்து வராமல் எனக்குள்ள நிரப்புதல் இருக்குன்னா அது என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாரு. யூ ஹேவ் டு கம் ஃபார் த ப்ரேயர். அப்படிப்பட்ட ஜெபங்களை வைக்கும் பொழுது நாம் கடந்து வரணும். சில நேரத்தில் பார்த்தா வெறும் லேடிஸாக இருக்கிறாங்க, ஒரு ஜென்ஸையுமே காணும். பிரதர் ஜெபர்சன் வருவாங்க, இவங்க வருவாங்க, ஜான்சன். பட் பார்க்கும் பொழுது சில நேரத்தில் எல்லாரும் கடந்து வரணும் அந்த நேரத்தை. அந்த ஒரு ஹாஃப் டேயே நம்ம என்ன பண்ணணும்? அது ஒரு சுமையாக பாரமாக நீங்கள் நினைக்கக்கூடாது. அது நம்மளுடைய விடுதலைக்காய் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்த உபவாச ஜெபம் என்பது ஆண்டவர் நம்மளுடைய விடுதலைக்காய் ஏற்படுத்தி வைத்திருக்கார். சில காரியங்கள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் மட்டும் அதனால மாத்திரம்தான் போகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படணும்னா நம்ம அந்த இடத்துல வந்து ஆண்டவரை ஆராதிக்கிற, ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆவியானவருடைய நிரப்புதல் இருக்கும் பொழுது நாம் ஜெபத்துக்கு கடந்து வருவோம், வேதத்தை வாசிக்கணும்னு கடந்து வருவோம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு கடந்து வருவோம், ஏதாவது ஒரு பொறுப்பை எடுத்து செய்யணும்னு கடந்து வருவோம். ஹல்லேலூயா. ஏன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள அக்கினியாக இருக்கிறதுனால உங்களால் சும்மா இருக்க முடியாது. என்ன பண்ண முடியாது? சும்மா இருக்க. எல்லாரும் சொல்லுங்கள், சும்மா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. சும்மா இருந்தோம்னா என்ன? நமக்குள்ள அக்கினி பற்றி எரியணும். ஹல்லேலூயா. ஏதாச்சும் ஒரு காரியத்தை செய்யணும் ஆண்டவருக்கு, ஏதாச்சும் ஒரு காரியத்தை கொடுக்கணும், ஏதாச்சும் ஒரு காரியத்தில் ஆண்டவருக்கு நான் வந்து இந்த மாதிரி ஊழியம் செய்யணும், இப்படிங்கிற எண்ணங்கள், சிந்தனைகள் நமக்குள்ளே வெளிப்படணும். அதெல்லாம் நம்ம வந்து அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நம்ம சில வேளைகளில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் என்ன பண்ணி போடுவேன்றாரு? வாந்தி பண்ணி போடுவேன்றாரு. ஹல்லேலூயா. யார் வராங்களோ வரலையோ, யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் கடந்து வரணும். ஹல்லேலூயா. ஏதாவது ஹெல்ப் வேணும் கடந்து வர்றதுக்குன்னா நீங்கள் முன்கூட்டியே தெரிவிக்கணும். ஆமென். அதை நீங்கள் சொன்னீங்கன்னா அது பிறகு நம்ம ஏதாவது அரேஞ்ச் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஸோ அப்படியாக வந்து பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை, நிறைவை, நிரப்புதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் கூறுகிறது எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? அப்போஸ்தலர் 2:38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா.
மனம் திரும்பாம, ஆண்டவரை விசுவாசிக்காம, ஏற்றுக்கொள்ளாம, ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளாம, you will never have the fullness of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய நிரப்புதல் உங்கள் வாழ்க்கையில், ஆவியானவருடைய நிரப்புதல் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா ஊழியம் இல்லை. ஆவியானவருடைய நிரப்புதல் இல்லைன்னா சாட்சியுடைய வாழ்க்கை இல்லை. ஆவியானவருடைய நிரப்புதல் இல்லைன்னா ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆகுது? குறைந்து போகிறது. ஹல்லேலூயா. ஸோ பிரியமான அந்த நிரப்புதலுக்கு நேராய் நாம கடந்து வரணும். கடைசி காரியமாய் பிலிப்பியர் 1வது அதிகாரம் 10வது வசனம், தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி கிறிஸ்துவினாலே வருகிற நீதியின் கனிகளினால் நிறைந்தவர்களாக வேண்டும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. என்ன போட்டிருக்கு வாசிங்க? தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மரம் எங்க நாட்டப்பட்டு இருக்கிறதோ அங்கதான் அதை பொறுத்து அந்த விளைச்சல் இருக்கும். கரெக்டா? நல்ல ஒரு ரிவர் கிட்ட வச்சிங்கன்னா என்ன ஆகும்? அது நல்லா வளர்ந்து உயரமாக வந்து அநேக தேங்காவாக கொடுக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் போய் அந்த தேங்காவெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும். நானும் வெயிட் பண்ணுறேன். நானும் போய் தேங்காவெல்லாம் நட்டுட்டு வந்தேன் இந்த வாட்டி போகும்போது. அது எப்படியும் ஒரு 3-4 வருஷம் ஆகுதுன்னா 5 வருஷம் ஆகுன்றாங்களா அந்த அந்த தேங்காவை பார்க்குறதுக்கு. அதுலேருந்து எப்போ நான் தேங்காவை குடிப்பேன் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அது எங்கே நாட்டப்பட்டிருக்குதோ அதை பொறுத்து தான் என்ன ஆகுமா? அதுலேருந்து அந்த தேங்காய்லாம் வரும். எங்கே நாட்டப்பட்டு நல்ல நிலத்தில் நாட்டப்பட்டால் அது என்ன ஆகும்? 30, 60, 100 மடங்கான அறுவடைகளை கொடுக்கிறதா இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நீதியின் கனிகளினாலே நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நிறைந்திருக்க வேண்டியவர்களாக இருக்கணும். மத்தேயு 3லேருந்து அந்த 3வது அதிகாரத்தில் 6வது அதிகாரம் பற்றி நீங்கள் வாசிச்சிங்கன்னா அந்த நீதியின் கனிகளை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பேசுகிறார்கள். ஹல்லேலூயா. ஜெபத்தை குறித்து பேசுகிறாங்க, உபவாசத்தை குறித்து பேசுகிறாங்க, கொடுக்கிறதை குறித்து, உதவி செய்கிறதை குறித்து பேசுகிறார்கள். ஹல்லேலூயா. இப்படி அநேக காரியங்களை, நீதியின் கனிகளை குறித்து அவர் பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் 15:4, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திருக்காவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். எல்லாரும் கடைசி வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஜான் 15:4, யோவான் 15:4, என்னில் நிலைத்திருங்கள், நானும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒரு கனி, நீதியின் கனி வெளிப்படணும்னா யாரோடு இணைக்கப்பட்டவர்களா இருக்கணும்? இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டவர்களா. எவ்வளவுக்கு இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோமோ அவ்வளவுக்கு நம்ம இடத்துல என்ன வெளிப்படும்? நீதியின் கனிகள். ஜெபம், உபவாசம், கொடுக்கிறது, ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிறது, இதெல்லாம் அந்த நீதியின் கனிகள் நமக்குள்ள இருந்து பெருகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. எவ்வளவுக்கு ஆண்டவரை விட்டு விலகி நம்ம உலகத்தோடு கூட ஐக்கியமாய், உலகத்தோடு கூட நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு என்ன வரும் நமக்குள்ள? செல்ஃபிஷ்னஸ், பொறாமை, எரிச்சல், கோபம். ஏன்னா உலகத்தில் நம்ம பார்க்கும்பொழுது நீ வந்து யாரை பற்றி நீ கவலைப்படுத்தலை, நீ வந்து நல்லா வளர்ந்தா போதும், உலகத்தை பற்றிலாம் கவலைப்படுத்தலை, செல்ஃபிஷாக இருக்கிறது எப்படி, கிரீடியாக இருக்கிறது எப்படி, பொறாமை எப்படி, இப்படிப்பட்ட காரியங்கள் தான். ஸோ எங்கே நம்ம நாட்டப்பட்டு இருக்கிறோமோ பிரியமல்ல, இயேசுவோடு நாட்டப்பட்டு இருந்தோம்னா நீதியின் கனிகள் வெளிப்படும். ஹல்லேலூயா. உலகத்தோடு நாட்டப்பட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்? நம்மளுக்குள்ளேருந்து இந்த சுய இச்சைகள் வெளிப்படும், பொறாமை, எரிச்சல், கோபங்கள் நமக்குள்ள இருந்து வெளிப்படும். ஹல்லேலூயா. ஸோ பிரியமா, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதனால் நம்ம நிரம்பி இருக்கணும்? நீதியின் கனிகளினால் நிரம்பி இருக்கணும். ஹல்லேலூயா. அதற்கு இயேசுவோடு கூட எவ்வளவு க்ளோஸாக நம்ம இருக்க முடியுமோ அப்படி நம்ம க்ளோஸாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதற்கு தான் ஆண்டவர் ஜெபத்தை வைத்திருக்கிறார், அதற்கு தான் ஆண்டவர் வேத வாசிப்பை வைத்திருக்கிறார், அதற்கு தான் ஆண்டவர் வந்து இந்த உபவாச ஜெபங்களை வைத்திருக்கிறார். இப்படி எல்லாவற்றையும் ஆண்டவர் எதற்கு வைத்திருக்கிறார்? நாம் அதிக கனிகளை, நீதியின் கனிகளை அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கண்களை மூடி ஒரு விஷயம் நம்ம ஜெபிப்போம்.